இந்த வாரம் நீயா நானா பார்த்தப்புறம் எனக்கு ஒரு கொஷின் ரொம்ப மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. நமக்கு கிடச்சிருக்கிற இல்லை நமக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தோட மதிப்பு வந்து அது இல்லாத ஒருத்தரை பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு அதோட வேல்யூ தெரியுதோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு சிம்பிள் விஷயந்தான். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃப் கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்குறது கூட ஒரு ஒய்ஃப்க்கு அது ஒரு ஏக்கமாவோ ஒரு எதிர்பார்ப்பாவோ இருக்குது. அதே மாதிரி ஒரு அம்மா அப்பாவோட கால் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா இல்லை அவங்களுக்கு இப்போது. ஸோ இதெல்லாம் நமக்கு டெய்லி பேசிஸில் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அது ஒருத்தருக்கு ஏக்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறப்போ அது வந்து அதோட வேல்யூ நமக்கு புரியுது இல்லையா? ஸோ நம்ம வந்து சில டைம் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடுவோம். இல்லை சில மூட் அவுட்டில் இருப்போம், நம்ம பேச மாட்டோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது இல்லைன்னு ஒருத்தவங்க ஏங்குறப்ப தான் அதோட வேல்யூ எனக்கு புரிஞ்சுது. ஸோ நம்ம ஒரு கோல் தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த செகண்ட் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தையும் நமக்கு கிடைச்ச விஷயத்தையும் நம்ம வந்து கிரேட்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த நீயா நானா எனக்கு சொல்லுச்சு. ஸோ யாராவது பார்க்கலன்னா பாருங்கள். அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணி எந்திச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய ரியலைசேஷன் கிடச்சிது. ஒரு சில விஷயம் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு காமிச்சது. ஸோ நீங்களும் பாருங்கள். பாய்.